உங்களுடைய திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர் 1000 நறுமல்களை கொண்டு உங்களுடைய பாதத்தில் கொட்டி என் பட்டாடையால் துடைத்து இருவர்களையும் வந்தனம் புரிந்தேன் அண்ணா, வந்தனம் புரிந்தேன் அண்ணா. அண்ணனுடைய பாதத்தை பணிந்த காரணத்தால் என்னே எண்ணமெல்லாம் ஈடேறி சரி என்றைக்கும் நீ நலமோடு வாழ வேண்டுமடா என் தம்பியே. வாழ்க வாழ்க வல்லாண்ட வாழ்க. அண்ணா தம்பி, ஒரு வார்த்தை கேட்கலாம் என்று என் மனதில் ஆசை. கேளப்பா. ஒரு நீரிலே செந்தாமரை மலர் சுக்லாதேவி மைந்தன் சூரிய பகவான் வெளியே உதித்து வந்தார். அந்த மலராத மலர்கள் எப்படி மலர்ந்து இருக்குமோ அப்படியாப்பட்ட திருமுகமாகப்பட்டது. 2 பேரும் சோர்ந்த முகத்தோடு இருப்பது என் மனம் அஞ்சுகிறது. அண்ணா, என்ன காரணம் ஏதென்று என்னிடத்தில் விளக்கமாக உண்டென்றால் சொல்லுங்கள் அண்ணா.
தம்பி. அண்ணா இதோ நம்ம அன்னையார் ஆ. கைகேயி தாய் கட்டளை இட்டார். என்னன்னா கட்டளை? ஆமா. விடிந்தால் நாளை தினம் எனக்கு பட்டாபிஷேகம் சூட்டவிருக்கிறார். ஆமா தந்தை. நம்மளுடைய அயோத்தி மாநகரத்திலே ஆமா. அண்ணனுக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், ஆமா. முடிசூட்ட வேண்டும் நாட்டை ஆள்வதற்கு. அப்படி என்று தந்தையினுடைய கட்டளை இட்டு ஆமா. மாலை தோரணங்களோடும் வாழமர தோரணங்களோடும் அழகான சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருந்தது. ஆமா. இருந்து கொண்டிருக்கும் தருவாயில் நடந்தது காரணம் என்ன? ஆனால் தனிமையிலே என்னை அடைத்து சரி என்னுடைய வார்த்தையை தட்டாத விடைக்கு செய்வாயா ராமா என்று அன்னையார் கேட்க, சரி உங்கள் வார்த்தையை தட்டாமல் நானும் செய்து முடிக்கிறேன் அம்மா என்று நானும் வாக்கு கொடுக்க ஆ, சொன்னார் வார்த்தை. சரி பரதன் நான் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டு காலம் காடு வனவாசம் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஐயோ 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 அதனால் தெய்வமே, இந்த நாட்டை விட்டுவிட்டு நான் கானகம் புறப்படலாம் என்று புறப்பட்டேன். உன் அன்னையாரிடத்தில் அழைத்து கேட்டேன். ராமர் இருக்கும் இதையே சீதைக்கு அயோத்தி என்பதற்காக சொல்லி நானும் பொன்மகே என்பதற்காக புறப்பட்டான். உடன் பிறந்த தம்பியான உன்னிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் வனவாசம் புறப்பட்டு விட்டோம். லட்சுமணா வனவாசம் புறப்பட்டு ஐயோ தெய்வமே, அண்ணன் அதால பிறந்த மண்ணு ராம பிரபுவே, என்னைக்குமே இல்லாத ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லாமல் இருக்க மாட்டேங்க. இன்றைய தினத்திலே அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அயோத்திமா நகரத்திலே நால்வரும் உண்டாக சேர்ந்து ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் என்று தசரத மகாராஜனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்து சுகமாக வாழ்றாங்கள் என்று சொல்லி வையகமே போட்டி புகழ்ந்தார். நம்ம தாயாக விளங்கக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடியவன்
14 வருடம் கானகம் போக வேண்டும் என்று எப்படி என்னால் மனம் புரிந்தது அண்ணா. லட்சுமணா, தம்பி, மறுவிதி வந்தால் வழியில் தங்காது, பட்டுதான் தீர வேண்டும். அதனால உன்னுடைய அண்ணார் சொன்னது போல நாங்கள் வனவாசம் புறப்பட்டு விட்டோம் கண்ணே. லட்சுமணா, அதனாலே உன் தம்பி, அதாவது பரதனுக்கு பட்டாபிஷேகமானதை சூட்டி நாடாட போகிறான் பரதன். பரதனுக்கு பக்கத்துணையாக இருந்து எனக்கு அருகிலே இருந்து என்னென்ன அடிவினை பிடிவில் செய்வீங்க அதை அப்படியே பரதனுக்கு நீ செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லிவிட்டு நாங்கள் போகலாம் என்பதற்காக புறப்பட்டு போய் வருகிறோம். அண்ணா அண்ணா, உயிரை மாய்த்தாலும் மாய்ப்பேனே தவிர ராமபிராணனை விட்டு நான் ஒரு பொழுது வாழ மாட்டேன் அண்ணா. அண்ணா, ஏருளவன் இழந்தால் எருது மச்சம் கொண்டாடுமா, அவகிட்ட காலம் வந்தால் ஆணையை கூட வெல்லுமா, உங்ககிட்ட காலம் வந்தால் புலிக்கெண்ணைக்காக கொத்துமா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமன் அன்று. தாய் சொல்லம்மா வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் படிக்க ஆரண்யமான கனகத்தில் சென்று வருகிறீர்களா? அங்கே இருக்கக்கூடிய மிருக ஜாதிகள் என் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னையை ஏதாவது சிண்டினால் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா? அதை தான் பிடிப்பீர்களா? என் அன்னையை தான் காப்பாற்றுவீர்களா? அண்ணா, இந்த அயோத்திமா நகரத்திலே நான் மாண்டு மடிந்தாலும் மடிவேனே தவிர உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் உன் நிபத்தில் அடி போல எப்படி எடுத்து வைக்கணும் அப்படி நான் உன்னோடு இருந்துதான் வாழ்வேனே தவிர நான் அயோத்திபுரி நாட்டிலே நான் வாழ்வதற்கு, நான் மன்னனாக இருப்பதற்கு என் மனம் கூடவில்லை. நானும் கூட தான் வருவேன். ஆரண்யமான கானகத்திற்கு நானும் தான் வருவேன். அண்ணா, சரி என்று ஒப்புக்கொள்ளுங்கள். அன்னையே, தம்பி, அங்களும் சொல்லுங்கள். சுவாமி, அழைத்து செல்லலாம் சுவாமி. அப்படியா? அண்ணா, நீயும் வந்துவிட்டால் பரதன் தனிமையாக இருப்பானே. ஒரு பொழுதும் நடக்காதண்ணா. என் சொன்னால் என் மனமே குலுங்குகிறது. அயோத்திபுரி நாட்டை விட என் ராமபிராணன் தான் எனக்கு பெரிதை தவிர உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம் அண்ணா. அப்படியா? அன்னையும் பிதாவும் நீங்கள் இருந்தாவே எனக்கு வாழ்க்கை. அழைத்து செல்லலாம் சுவாமி. அப்படியா? புறப்படுங்கள். வாருங்கள், புறப்படலாம். கல்லு முள்ளு கானக பஞ்சு மெத்தை அரண்யமான கானகத்திலே எதிர்த்து வரக்கூடிய மிருகம் ஆகப்பட்டது. ஆணை, சிங்கம், சிறுத்த மிருக ஜாதிகள் அனைத்துமே
உலகத்தில் காட்டிலே சிறந்தது சிங்கத்தை தவிர வேற மிருகங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி புராணத்தில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட மிருக ஜாதிகள் தாங்களை கண்ட உடனே ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அடர்ந்த காட்டிலே வந்து கொண்டிருக்கும் தருவாயில் அண்ணா அருகாமையில் வரும் தருவாயில் என்னன்னா பெரிய ஒரு ஆறாக ஓடுகிறது. நம்மளை இவ்வளவு பெரிய ஆற்றை நம்ம எப்படி அண்ணா கடந்து செல்வது சுவாமி? அண்ணா சற்று நேரம் பெரிய ஒரு ஆலாமரம் இருக்கிறது. அந்த குளக்கரையிலே சென்று ஜலம் அறிந்து விட்டு அப்புறம் அந்த புறமாக கடப்பதாய் இருந்தால் யாராவது கூட ஒருவர்கள் வருவார் அல்லவா? அவரிடத்திலே வழி கேட்டு சென்று நாம் அப்புறமாக அந்த புறத்திலே கடந்து சென்று ஆற்றை கடந்து செல்வோம். அப்படி ஆகட்டும் அண்ணா.